மாதிரி மின்சாரம் பற்றாக்குறை பற்றி சொன்னாங்க. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வம்பன்ல தோட்டக்கலைக்கு துறைக்கு சொந்தமான 4 ஏக்கர் இடத்தை கையகப்படுத்தி இன்றைக்கு 13 கோடி ரூபாயில கிட்டத்தட்ட 11 லைன் ஈபி லைன் அது வம்பன்ல இருந்து எல்லா பகுதிக்கும் வெண்ணவாளிக்குடிக்கு ஒரு லைன், கொத்தக்கோட்டிக்கு ஒரு லைன், மாஞ்சாணி விடுதிக்கு ஒரு லைன், வல்லத்திராக்கோட்டைக்கு ஒரு லைன், மாண்டாக்கோட்டைக்கு ஒரு லைன், திருக்கட்டளைக்கு ஒரு லைன், அதே மாதிரி வேப்பங்குடிக்கு ஒரு லைன் 11 லைனா பிரிச்சு போட்டிருக்காங்க. பிரித்து அந்த துணை மின் நிலையம் அமைக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் தேர்தல் முடிந்தவுடன் அது திறந்து வைக்கப்பட்டால் எல்லா பகுதிக்கும் சீரான மின்சாரம் கிடைக்கும். எந்த பகுதியில் மின்சாரம் தடைபட்டாலும் 15 நிமிஷத்துல சரி பண்ற மாதிரி லேட்டஸ்டா அந்த துணை மின் நிலையத்தை அமைச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம பகுதி மக்கள் வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக கொத்தக்கோட்டையில பக்கத்திலேயே ஒரு 25 ஏக்கர்ல 55 ஏக்கர்ல 25 கோடி ரூபாயில முதல் கட்டமாக ஒரு சிட்கோ தொழிற்பேட்டை தொடங்குவதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அதுவும் விரைவில் அந்த பணிகள் முடித்து வேலை வாய்ப்புக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இது எப்படின்னா ரொம்ப நாள் அதற்கான முயற்சிகளை அந்த இடத்துல அந்த தோட்டக்கலை துறைக்கு சொந்தமானது வேளாண்மை துறைக்கு சொந்தமானது கட்டடத்தை வாங்குறதுல ஒரு வருஷத்துக்கு மேல கடுமையா போறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரே நாள்ல 4 அமைச்சர்கள்ட்ட கையெழுத்து வாங்கினேன். அமைச்சரவை கூட்டம் நடக்கிறப்போ அண்ணன் மாண்பு வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK கிட்ட கையெழுத்து வாங்கினேன். கையெழுத்து வாங்கினோடனே அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துகிட்ட பக்கத்தில் இருந்த அண்ணன் KKSSR அவர் தான் வருவாய்த்துறை அமைச்சர், அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கினேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிட்கோ தொழிற்பேட்டை யாருக்கு வருதுன்னா சிறு தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன், அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கினேன். 3 பேர்ட்டையும் வாங்கி முடிச்சுட்டு இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்குறதுக்கு நிதி அமைச்சர் கையெழுத்து போடணும், தங்கம் தென்னரசு, அவர்கிட்டையும் கையெழுத்து பண்ணேன். 3 நிமிஷத்துல 4 அமைச்சர்கிட்ட கையெழுத்து வாங்கி இந்த பகுதி மக்களுக்காக தொழில் தொடங்குவதற்காக சிட்கோ தொழிற்பேட்டை டெண்டர் விட்டார். தேர்தல்னால தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. திராவிட மாடல் 2.0 ஆட்சியில அந்த சிட்கோ தொழிற்பேட்டை தொடங்கப்படும், அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டாயிற்று என்று சொல்லி இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் உங்களை நம்பி 5 ஆண்டு காலம் உழைத்திருக்கிறார். நாம் ஒரு நாள் சென்று வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் மிக மிக வலிமையானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நம் தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு மிகச்சிறந்த ஆட்சியை தந்திருக்கிறார். நம்ம தலைவரை பொறுத்த வரைக்கும் 3 கலைஞருக்கு சமம், 4 அண்ணாவுக்கு சமம், 5 தந்தை பெரியாருக்கு சமம். இப்படிப்பட்ட மகத்தான தலைவராக நான் மீண்டும் சொல்கிறேன், 3 கலைஞருக்கு சமம், 4 அண்ணாவிற்கு சமம், 5 பெரியாருக்கு சமம். அப்படிப்பட்ட தலைவர் தான் இன்றைக்கு எத்தனை நெருக்கடி கொடுத்தாலும், நிதி கொடுக்கலையா, எத்தனை நெருக்கடி கொடுத்தாலும் அத்தனையும் தாண்டி இன்றைக்கு இந்தியாவின் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு என்று உயர்த்தி காட்டியவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். ஆதி திராவிட குடியிருப்பு பகுதியிலே கட்டியிருக்கின்ற வீடுகள் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுகள் இடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நாங்க போய் பார்க்கிறப்ப நம்ம பகுதியில கஜா புயல்ல ரொம்ப பாதிக்கப்பட்டு போச்சு. அதற்கு நம்ம முதலமைச்சர் கலைஞரின் கனவு இல்லம் புதுசா ஒரு பயனாளிக்கு ஒரு முறை வீடு கொடுத்தா திருப்பி கொடுக்க முடியாது, அந்த சட்டத்தை தூக்கி உடைச்சு போட்டு அவர்களுக்கு மீண்டும் புதிய வீடுகள் வழங்கலாம் என்று அரசாணை தந்தவர் நம் முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி பழுதறிந்த வீடுகள், நிறைய வீடு உடைஞ்சு விழுகிற வீடெல்லாம் பார்த்துட்டு அதுக்கும் 2000 கோடி ஒதுக்கீடு செய்து ஒவ்வொரு வீட்டுக்கும் 1.5 லட்சம் வரைக்கும் மராமத்து செய்யலான்னு சென்ற ஒவ்வொரு திட்டமா பார்த்து செய்த மகத்தான தலைவருக்கு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வாக்களிக்க வேண்டிய சின்னம் உங்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்து பல்வேறு பணிகளை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். என் வாழ்நாளில் அரசு கலை அறிவியல் கல்லூரி, இங்கே சிட்கோ தொழிற்பேட்டை, துணை மின் நிலையம், புதுக்கோட்டை அறந்தாங்கி சாலை 200 கோடி, புதுக்கோட்டையும் நம்ம குளவப்பட்டியும் இப்போ 5 நிமிஷத்துல வந்துடலாம். இது யார் செய்ய முடியாத சாதனை நம் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தில் செய்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அத்தனை பேரும் நம் குடும்ப வாக்குகளையும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி எழுதியார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை இனிமேல் 1000 2000 உயர்த்தப்படும். தமிழ் பெண்கள் ரெடியா இருக்காங்க.
திட்டத்தை தந்திருக்கிறார். அதுக்கும் நீங்க ரெடியா இருக்கணும். ஆக நம் முதலமைச்சர் உங்கள் அனைவரையும் நம்பியிருக்கிறார். நான் உங்களை நம்பியிருக்கிறேன். உதயசூரியனின் வாக்களித்து வெற்றி பெறுகிறார்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சொல்கிறேன், ஸ்ரீ சப்பானி கருப்பர் திருக்கோயில் கட்டித்தரப்படும் என்பதை உறுதியாக தெரிவித்தார்.